டான் பில்சரியன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் நினைப்புல வர ஒரு விஷயம் அந்த ஆளு சரியான பிளே பாய்ங்க அப்படிங்கிறது தான். ஆமாம், டான் பில்சரியன் ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அவரை சுற்றி குறைஞ்சது 5-6 பெண்களாவது இருப்பாங்க. அதுலேயும் ரொம்ப ரொம்ப அந்த பெண்கள் கவர்ச்சியாக இருப்பாங்க. சில பல சமயங்களில் நிர்வாணமாகவும் இருப்பாங்க. டான் பில்சரியனுடைய தந்தை சிறைக்கு போயிட்டு வந்தவரான். டான் பில்சரியனுடைய தந்தை பவுல் அப்படிங்கிறவர் 1980களில் ரோபோட்டிக்ஸ் மீது ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறாரு. இவரும் ராணுவத்தில் இருந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவர் செஞ்ச தப்புக்காக சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கிறாரு. தந்தை சிறை சென்ற காரணத்தினால பள்ளியில் டான் பில்சரியன் நிலை வந்து ரொம்ப ரொம்ப மோசமானதாக இருக்குது. பலரும் இவரை கேலி கிண்டல் செஞ்சு தனிமைப்படுத்தியிருக்காங்க. பருவ வயசுல தனிமையிலேயே வாழ்ந்திருக்கிறாரு டான் பில்சரியன். டான் பில்சரியன் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் நடிகராகவும் இருந்திருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒலிம்பஸ் ஹாஸ் ஃபாலன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அது போக தி அதர் உமன், லோன் சர்வைவர் போன்ற படத்திலையும் இவர் நடிச்சிருக்கிறாரு. டான் பில்சரியனுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெளிவான ஒரு கணிப்பு கிடையாது. ஏறத்தாழ $100 மில்லியன் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. போக்கர் விளையாட்டுல தான் இவர் அதிகமாக சம்பாதிச்சாராம். ஒரே நாளில் இவர் $3 மில்லியன் வென்று அந்த நாள்ல இருந்து ரொம்பவே பிரபலம் அடைஞ்சாரு. அண்ட் இவர் இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக $50 மில்லியன் மதிப்பில் நிறைய பிரைவேட் விளையாட்டு விடுதிகள் நடத்திட்டு வராரு. ஸ்போர்ட்ஸ் கார், ஜெட், மாபெரும் மேன்ஷன் சொல்லிட்டு டான் பில்சரியனுடைய வாழ்க்கை வேற லெவலில் மாறி இருக்கு. பெரும்பாலானவற்றை வாடகைக்கே இவர் எடுத்து பயன்படுத்தி வராரு அப்படின்னு சொல்றாங்க. போக்கர் விளையாட்டு மூலமா பணம் சம்பாதிச்சாலும் கூட ரொம்பவே தாராள மனம் கொண்டவர் தான் டான் பில்சரியன் சொல்றாங்க. உதவி அப்படின்னு யாரு கேட்டு போய் நின்னாலும் கூட பணம் கொடுத்து உடனே உதவும் மனோபாவம் இவருக்கு இருக்குதான். பல ஆயிரக்கணக்கான டாலர்களை தாராளமா உதவிக்கு அள்ளி கொடுத்து வராராம் டான் பில்சரியன். இன்னைக்கும் கூட பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இவர் உதவி செஞ்சுட்டு வராராம்.